ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிக்ஷா சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி பாதுஷா வீட்டிலேயே தீபாவளி ஸ்வீட்டாக எப்படி செய்யலைங்கிறது பார்த்துடலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக பொங்குன மாதிரி வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க நெய், அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நான் நெய் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு ஒன்றா பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம சேர்த்த பட்டர் இல்லைன்னா நெய் நல்லா மாவோட ஒட்டுற மாதிரி நல்லா இந்த அளவுக்கு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கையில் அதுக்கப்புறமா ஒரு சாஃப்டான மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்டு கொஞ்சம் திக்காகி வந்ததும் இதில் நம்ம வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக குங்குமப்பூ 2 சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பாதி லெமனில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் லேசாக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி பெரிய உருண்டைகளாக நடுவில் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்ம பாதுஷா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சூடாகி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பாதுஷா மாவு ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போதே ஸ்டவ் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்தாவே தெரியும் கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பில் போட்டு எல்லா பக்கத்துலேயும் நல்லா சுகர் சிரப் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்ம சிம்பிளாக நம்ம பாதுஷா வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேவையான மாதிரி நட்ஸில் டெக்கரேட் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.